ஏய், பாரத் மாதா பார்வதி. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும், தமிழ்நாடுலேருந்து டெல்லி வரைக்கும், உலக நாடே இந்த மதம் ஜாதி பிரித்து வச்சு ஆடுதான் அரசியல்வாதி. ஆடுதான்னு சொன்னோடனே அதை அவன் அடிக்கான். ஆடுதான், இந்த ஆட்டம் ஆடுதான், இதுக்கு தண்டனை கடவுள் தான் கொடுக்கணும். அவர் எப்போ கொடுக்க போகிறாருன்னு அந்த உச்சரிப்பு உள்ள ஜீவன் கேட்கு. அப்போ என்ன அர்த்தம்? சும்மா துவைச்சிருவார். ஒரே உயிர் ஒழுங்காக ஓடி விவசாயம் பண்ணி சாப்பிடு. 2ஆம் நம்பர் இது மாதிரி எல்லாமே ரோட்டு காட்டில் எல்லாமே அதெல்லாம் களை எடுத்து விட்ருவான். அடி ஓட ஓட விட்டு விரட்டி விரட்டி அடிப்பான். 6 மணி வரைக்கும் தான் டைம். காலை 6 மணிக்கு திறந்து விடுவான், மாலை 6 மணிக்கு பூட்டிடுவான். இதுதான் கணக்கு. இப்போ இந்த 2 கணக்கு எடுக்காரு. பஞ்சாயத்து போடும், பத்திரப்பதிவும். பஞ்சாயத்து போடு, பத்திரப்பதிவு. பஞ்சாயத்து போர்டு எப்படி உட்காந்துருக்கான்? நீதிமன்றமாக உட்காந்துருக்கான். அப்போ பஞ்சாயத்து போர்டில் தலைவரை ஓதல உட்கார்ந்த உடனே அவனுக்கு கீழே வார்டில் பூரா வழக்கறிஞர்களாக உட்காந்துருக்கான். ஒவ்வொரு வார்டுக்கு இத்தனை பேர் இருக்கோம், இத்தனை பேர் இருக்கோம், நாங்கள் பூமி அழிக்கிறது ரெடியாக இருக்கோம், கெட்டடமாக போடுதோம் அப்படிங்கிற கணக்கில் உட்காந்து இந்த நீதிமன்றம், இது பஞ்சாயத்து போர்டு நீதிமன்றம். எப்படா இது ஒரு பிளப்பாடா? எல்லா அமைப்பு பூரா நீதிமன்றமாக வெளியில் விட்டுட்டான், வித்தோட்டமாக விட்டுட்டான். எல்லாரும் இப்போ இது கணக்கை பிடிக்காரு. பிடிச்ச உடனே துவைச்சி எடுப்பார் முக்கால்.